மக்களே, பார்வதி கமர்தியின் ஃபேன்ஸ் மீட்ல நிறைய வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அப்படி என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த கரகாட்டக்காரன் படத்தில் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா, அந்த சொப்பன சுந்தரி காரை யாரா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த காரில் தான் இப்போ பார்வதி வந்தாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, ரெட் கலர் காரு, ரெட் கலரில் என்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது வேண்டாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக், ஃபேமஸான டைலாக் வருது. அதுக்குள்ளே போக வேண்டாம், அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் காரில் வரும்போதே பயங்கரமான கூட்டங்கள் கூடி இருக்குது. அங்கே ஏகப்பட்ட கூட்டங்கள். அப்படியே பார்வதி கிட்ட நிறைய செல்ஃபி இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு ஃபேன்ஸ்லாம் கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்ற மாதிரி பார்வதியோட கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு கிளிப்ஸ் பார்த்தேன். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி பார்வதி வரும்போதே மாலெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான வரவேற்புகள் நடந்திருக்குது அங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபேன்ஸ் மீட்டோட ஒரு ஹைலைட்டை கேளுங்க. என்னன்னா, காலைல நடக்க வேண்டியது ஃபேன்ஸ் மீட். ஆனால் அது காலைல நடக்க வேண்டிய ஃபேன்ஸ் மீட் மதியம் நடக்குது. மதியம் நடக்க வேண்டிய ஃபேன்ஸ் மீட் சாயந்தரம் நடக்குது. ஏன்னா காலையிலேயே கமருதீன் வரல போல. கமருதீன் ஃபேன்ஸாவது வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரல போல. கூட்டம் கூட்டினதே கம்மி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு ஃபேன்ஸும் ஒன்னா சேர்ந்து காலைல நடக்க வேண்டிய ஃபேன்ஸ் மீட் மதியம் நடந்துச்சா, அப்போ மதியம் பார்வதியோட ஃபேன்ஸும் வந்தாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து கமருதீனை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாயந்தரம் நடக்கும்போது அந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ சாயந்தரமா பார்த்துருக்காங்கன்றது தான் ஹைலைட்டே. இன்னைக்கு எல்லாமே டிலேலேயே போயிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, இதுல பார்வதியும் போயிட்டு லாஸ்ட் அந்த ஒரு ஃபினிஷிங் செஷன் இருக்கும் இல்லையா, கமருதீனோட மீட்ல ஃபினிஷிங் செஷன்ல பார்வதியும் அங்க போயிட்டு கலந்துக்குள்ள ரெண்டு பேரும் அங்க பார்வதியோட கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, போத்தன் ராஜ் இன்னொருத்தர் அவங்க ரெண்டு பேரும் மாலை போட ரெண்டு பேரும் வணக்கம் மணமக்களை வாழ்த்துங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனு பார்க்கறதுக்கு இருந்துச்சு. என்னதாலும் ரெண்டு பேரும் மாலை போட ரெண்டு பேரும் வணக்கம் தெரிவிச்சா எப்படி தெரிவிப்பாங்க? நீங்க கல்யாணத்துல ஒரு சீன் பார்ப்பீங்கல்ல, அந்த கல்யாணத்து சீன்ஸ்ல அப்படி வணக்கம் தெரிவிப்பாங்க எல்லாரையும் பார்த்து. அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு லிட்டரலா. அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சாங் செஷன் பாக்குவத்துல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரிஷ் கல்யாணும் அந்த தானியா ஓப்புன்னு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி இருப்பாங்க அந்த பாக்குவத்தை தாராள பிரபுல. அந்த சாங்குக்கு ரெண்டு பேரும் பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி வேற மாதிரி பாட்டெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்பல இந்த விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. இது ஒன்னா. அடுத்ததாக பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்ல நம்ம பிரவீன்ராஜ் இருக்கார்ல, அந்த பிரவீன்ராஜ் போய் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்ல கலந்துட்டு இருக்கார். அவர் அங்க போய் என்ன பேசினார் ஏது பேசினார்லாம் தெரியல. அவரும் போய் அங்க கலந்துட்டு இருக்கார் அப்படின்றது தான். இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் கானா வினோத்துக்கு வந்த சோதனையை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பீப்புள்ஸ் வின்னர் கானா வினோத் தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை வென்றவர் கானா வினோத் தானே. ஆனா பீப்புள்ஸ் வின்னர் பார்வதின்னு போட்டுட்டு இருக்காங்க. மக்களே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல பார்வதியோட போட்டோவை போட்டுட்டு பார்வதி அப்படியே கப்பை ஹோல்டு பண்ற மாதிரி போட்டுட்டு மேல ஹெட்லைன்ல பீப்புள்ஸ் வின்னர் பார்வதி அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஃபேன் எடுத்துன்னு போய் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல. தீவிரமான பார்வதியோட ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க போல. அதான் அவங்க எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க கானா வினோத் தான் பீப்புள்ஸ் வின்னர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே உனக்கு வன்மம், நீ இப்படி பேசுவேன்ட்டு. மக்களே, நான் லாஜிக்கலா சொல்றேன். மக்கள் வென்றவர் யார்? மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வென்றவர் யார்? கானா வினோத் தானே. அப்ப அவருக்கு தானே அந்த டைட்டில் பொருந்தோம். அப்ப அவருக்கு அந்த டைட்டில் பொருந்ததுன்னா அப்ப இன்னொருத்தர் கொடுத்தா அதை எப்படி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும் அப்படின்றதான் நான் கேட்கிறேன். இதுக்கு உடனே வன்மம்ன்றதெல்லாம் சொல்லிடாதீங்க. இதுதான் ஓகே. அடுத்து பார்வதி கிட்ட நிறைய போட்டோஸ்லாம் போட்டு கேட்டிருக்காங்க போல. ஐ மீன் இப்ப ஒவ்வொரு செக்மெண்டா நடக்கும் இல்லையா, ஃபேன்ஸ் மீட்னா என்ன, இந்த வீட்டில் ஒரு கண்டஸ்டன்ட் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கண்டஸ்டன்ஸ் போட்டு இவங்களை பற்றி நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோவை போட்டு இவங்களை பற்றி என்னென்னலாம் நினைக்கிறீங்கன்ற மாதிரி பார்வதி அங்கே பல விஷயங்கள் பேசியிருக்காங்க போல. இதுக்கு நடுவில் பார்வதியோட ஃபேன்ஸு பார்வதி பேசுறதுக்கு முன்னாடி இவங்க கத்திடுறதால அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் பல பிரச்சனைகளுமே நடந்திருக்கு அப்படின்றதான். ஒரு பக்கம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியே டைம் போனதாகவும் தகவல் வருகிறது. என்னத்த சொல்றது, இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இப்படி இதெல்லாம் முழுக்க சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, பேசவே இல்லையா, பார்வதி பேசுறதுக்கு முன்னாடி இங்கே கத்தம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். அடுத்து இன்னொரு பக்கம் கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்கும்போது விரைவில் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. பின்னர் தேதி அறிவிக்கப்படுமா,
ஸோ 2 பேரும் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ஸோ தேதிகள் விரைவில் வரும். ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னேன், அவர் 1 வருஷம் கரியரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவலு, அடுத்து வந்து இந்த இதுக்குள்ளே போகலாம். இவங்களும் அதான் சொல்கிறாங்க, தேதி விரைவில் அறிவிக்கப்படும்ன்றதுல தெளிவாக இருக்காங்க. வெளியும் போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்வதியோட அம்மாவுமே வந்திருக்காங்க. அவங்க வந்து சில பல விஷயங்களும் பேசியிருக்காங்க போல, அது என்னன்றது தெரில. இதுக்கு நடுவில் போலீஸ் அந்த ஃபேன்ஸ் மீட் நடக்கிற இடத்துல போலீஸும் புகுந்திருக்கின்றனர். அந்த மாதிரி ஒரு அலப்பறைகள்லாம் நடந்திருக்குது போல. போலீஸ் எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னே தெரில. அங்கே உள்ள பல பிரச்சனைகளா இல்லை இவங்க டீம் கூப்பிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னு கூப்பிட்டாங்களான்னு தெரில. பாதிக்கு நடுவில் போலீஸுமே சென்று இருப்பதை நம்ம கேள்விப்படுறோம் பார்வதியோட மீட்டில். என்னடா இது, ஒரு ஃபேன்ஸ் மீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்களா டீட்டெயில் தெரியாது. பட் நடுவில் போலீஸ் வந்திருக்காங்கன்றது தகவல். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம், பார்வதி வந்து அந்த கார் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, கார் இன்சிடென்ட்ல அந்த ஒரு 2 டைலாக் மட்டும் நான் கேள்விப்பட்டேன். அந்த கார் இன்சிடென்ட்ல ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் ஆகும்போது யார் யார் என்ன பேசினாங்கன்றது என் மைண்ட்ல இருக்குன்னும், அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கானா வினோதா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இவங்க பேசினதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன்னா அது திவ்யா வெளியே போடின்றதா இருக்கட்டும், கானா வினோத் இவ தாண்டி கலகம் முட்டி உன்னை இது பண்ணிட்டான்றதா இருக்கட்டும், அதுக்கு அரோரா பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு இதுவா இருக்கு, அது ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அந்த கார் இதுல எனக்கு இப்படி நடந்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு இப்படிலாம் பண்ண மாட்டேன்ற ஒரு விளக்கம் வர வேற. சூப்பர், சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்றதான் நான் நினச்சேன். அடுத்து காரில் சுற்றி டாக்ஸிசிட்டியாக இருந்துச்சு, அதுக்கு நடுவில் இருந்து பாருங்க அப்போதான் தெரியும்ட்டு. என்னது, யார் டாக்ஸிசிட்டி, எனக்கு புரியலையே. டாக்ஸிசிட்டி யாருங்க, அந்த கேமே கெடுத்தது யாருங்க முதல்ல, எனக்கு புரியலைங்க. திரும்ப நான் பழைய டாபிக்குள்ளே போகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன், ஆனால் திரும்ப என்ன போக வச்சிருவாங்க போல இருக்கு. அதில் அந்த பார்வதி சுற்றி ஃபுல்லாக டாக்ஸிசிட்டியாக இருந்துச்சான். யார், திவ்யாவா, அரோராவா, சுபிக்ஷாவும், இவங்க 3 பேர் டாக்ஸிசிட்டி. இதை நீங்க பாத்தீங்க மக்களே, நீங்களே ஒத்துப்பீங்களா? டாக்ஸிசிட்டி யாரு டாக்ஸிசிட்டி, அதுல நீங்களே சொல்லுங்களேன். டாக்ஸிசிட்டியா இருந்ததா அந்த 3 பேர் இருக்கிறது. சுபிக்ஷா அந்த வீட்லயே அந்த பொண்ணு யாரை பத்தியும் தப்பா பேசினது இல்லை, நெகட்டிவா அந்த அளவுக்கு ஒரு இதுவே பண்ணதில்லை அந்த பொண்ணு சுபிக்ஷா. அந்த பொண்ணு நீ டாக்ஸிசிட்டின்னு சொல்லலாமா? புரியல எனக்கு. இந்த வீட்லயே அதிக டாக்ஸிசிட்டினா அந்த 2 பேர் தான், நீங்க 2 பேர் தான் முதல் லிஸ்ட்ல இருக்கீங்க. ஒரு 3 பேர் என்ன பொறுத்தவரையும் அந்த டாக்ஸிக் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா நீங்க வந்து அடுத்தவங்களை டாக்ஸிசிட்டி சொல்றீங்களே, அப்ப நீங்க என்ன ஆள் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இருந்து பார்க்கணுமா, அந்த கேமை கெட்டு குட்டிச்சோர் ஆக்குனது நீங்க. அதுல வந்து உங்களுடைய இண்டூரன்ஸ் டெஸ்டிங்கு அப்படின்றதான் டாஸ்க். அதை கூட புரிதல் இல்லாம பிக் பாஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுத்தார். சீசன் 1ல இத்தனை மணி நேரம் அந்த கார் டாஸ்க் பண்ணாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுத்தாரு. அதெல்லாம் மீறி எப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பிக் பாஸே கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உங்க காதல உள்ள இந்த கேமை கெடுத்து விட்டதே நீங்க தான். கெடுத்து விட்டுட்டு இதுல அடுத்தவங்க டாக்ஸிசிட்டியா, என்னடா இது உருட்டா இருக்குன்ற மாதிரி தான் ஃபீலா இருக்குது. கொஞ்சம் ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா போய் சொல்றதுக்கும் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுதான் நடந்திருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எபிசோட்ல வரும்போது தெரியும். அந்த முழு வீடியோஸ் வரும்போது நமக்கு கிடைச்ச தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைகிறேன். பை கைஸ்.